எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. இந்த புக்கை இங்கே தானே எங்கேயோ பார்த்துட்டு போனேன். ரெஃபரன்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்குது. லைப்ரரியன்ட்ட கேட்டால் அவரே யாரும் எடுக்கலன்னு சொன்னார். எந்த மேமும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும். சீரீஸ்லாம் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்ல. என்ன பழக்கம் அது? எப்போவும் எந்த சீரீஸில் இருக்கோ அதிலே தானே இருக்கும். இன்னைக்கு என்ன புக்ஸ் எல்லாமே மாறி மாறி இருக்கு. அசோக் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். என்ன சார் இது? நீங்க தானே லைப்ரரி இன்சார்ஜ். ஒரு லைப்ரரி இன்சார்ஜா இருந்தா புக்ஸ் எல்லாம் எந்த சீரீஸ்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல. இது என்ன சீரீஸ்ல மாத்தி மாத்தி இருக்கு? சார், அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்ப வராங்கல்ல சார், அதனால அப்படி எடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்களா இருக்கும். என்ன சார் இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கரெக்டா நீங்க தான் கைட் பண்ணணும். அவங்க அந்த மாதிரி சேட்டை பண்ணலன்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க? அவங்க கிட்ட நீங்க தான் கைட் பண்ணணும். இந்த சீரீஸ்ல இருந்தா இது இப்படிதான் எடுக்கணும், இப்படிதான் வைக்கணும்னு அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லணும். நீங்க தானே லைப்ரரி இன்சார்ஜ். ஒருவேளை அப்படி யாரும் பண்ணலன்னா நீங்க கரெக்டா அது எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். வேற வேலை என்ன உங்களுக்கு? சாரி சார், இதுக்கப்புறம் கரெக்டா பண்ணிடுறேன் சார். இங்க பாருங்க சார், வீக்லி ஒன்ஸ் லைப்ரரி பீரியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுக்காக வச்சிருக்கோம்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜ் கெயின் ஆகணுன்றதுக்காக தான். அவங்க இஷ்டப்பட்ட ஏதோ ஒரு புக் ஆர் அவங்க வந்து ஏதாச்சும் மேகசின்ஸ் படிக்கணும்னா படிக்கலாம். யாருக்காச்சும் புக் வீட்டுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா எடுத்துட்டு போகலாம். அவங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகணுன்றதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீக்லி ஒன்ஸ் லைப்ரரி பீரியட் வச்சிருக்கோம். பட் டீச்சர்ஸ்க்கு அப்படி கிடையாது. டீச்சர்ஸ் வந்து எப்போனாலும் லைப்ரரி வருவாங்க. அவங்க பாடம் நடத்துறதுக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வேணும்னா இங்கிருந்து தான் சார் எடுப்பாங்க. இப்படி நீங்க சீரியஸ் எல்லாம் மாத்தி மாத்தி வச்சிருந்தா டீச்சர்ஸ்க்கு வந்து புக் தேடவே கரெக்டா இருக்காதா சார் டைம்? அவங்க ஃப்ரீ பீரியட்ல தான் வந்து பார்ப்பாங்க. இப்ப பாருங்க, நானும் நேத்து இந்த சீரீஸ்ல தான் ஒரு புக் பார்த்துட்டு போனேன். இப்ப அந்த புக் எனக்கு கிடைக்கல. அது எங்க இருக்குன்னு இப்ப எனக்கு தெரியல. இப்ப பாருங்க, நான் எல்லா இடத்துலயும் தேடணும். இது எதுக்காக பண்றீங்க? இது கரெக்டான சீரீஸ்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறப்ப தானே ஈஸியா இருக்கும். சார், இனிமே நான் கரெக்டா பாத்துக்கிறேன் சார். லைப்ரரிக்கு 2 ஸ்டாஃப்ஸ் இருக்கும். நான் மெயின் ஸ்டாஃப் தான் சார். இன்னொரு ஸ்டாஃப் 2 டேஸா லீவ்ல இருக்காங்க. அவங்க இருக்கிறப்ப கரெக்டா எப்பயுமே நாங்க 2 பேரும் பிரிச்சு பிரிச்சு மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணிடுவோம் சார். அவங்களும் லீவ்ல இருக்கனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல சார். இந்த மாதிரி பதில்லாம் சொல்லாதீங்க சார். இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அவங்க எங்க இருந்து புக் எடுக்கிறாங்களோ அங்கேயே வைக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்க. அந்த மாதிரி செக் பண்றதுக்கு யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே இன்சார்ஜ் போடுங்க. நீங்க லைப்ரரி ஸ்டாஃப் சார். நீங்க தான் பண்ணணும். புரியுதுங்களா? நம்ம ஸ்கூலுக்கு இன்னும் 1 மந்த்ல இன்ஸ்பெக்ஷன் இருக்கு சார். இன்ஸ்பெக்ஷன் டைம்ல கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. இது எல்லாமே கரெக்டா செக் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட ஒர்க்கை பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கணும். ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கணும். இன்னும் 2 டேஸ்ல நான் இங்க வருவேன் சார். எல்லாத்தையும் திருப்பி செக் பண்ணுவேன். புரியுதுங்களா? உங்களோட சிஸ்டம்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. சீக்கிரமா செக்கிங்க்கு வருவேன். சாரி சார், இது என்னோட மிஸ்டேக் தான். நீங்க சொல்ற மாதிரி நான் தான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பாத்துக்கணும். இனிமே கரெக்டா பாத்துக்கிறேன் சார். பட் சிஸ்டம்ல ரெக்கார்ட்ஸ்ல எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டா தான் சார் இருக்கு. புக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் தான் சார் கொஞ்சம் சொதப்பலா இருக்கு. நான் பாத்துக்கிறேன் சார். கண்டிப்பா எல்லாத்தையும் கரெக்டா மாத்திடுறேன் சார். ஓகே. நீங்க எந்த புக் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க சார். நானும் வேணா சர்ச் பண்றேன். இல்ல சார், நோ ப்ராப்ளம். நானே சர்ச் பண்ணிக்கிறேன். நீங்க போய் ஒர்க் இருந்தா பாருங்க, போங்க. ஓகே சார், தேங்க்யூ. அசோக் சார். சொல்லுங்க மேம். சார், நெக்ஸ்ட் பீரியட் 7th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனுக்கு லைப்ரரி பீரியட். அவங்க கிட்ட நான் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் சார். அந்த வேர்ட்ஸ்க்கு மீனிங் எல்லாமே டிக்ஷனரியை பார்த்து எழுதிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பீரியட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சு ஒரு பெஞ்சுக்கு 2 டிக்ஷனரி கொடுங்க சார். போதும். அதை வச்சு அவங்க சர்ச் பண்ணி எழுதுறாங்களான்னு கரெக்டாக செக் பண்ணுங்க சார். புக்ஸ் எல்லாமே மாறி மாறி வைக்கிறாங்க சார். அது கொஞ்சம் கரெக்டாக பாருங்களேன். ஆமா மேம், என்னோட லைப்ரரி இன்சார்ஜ் லீவ் தானே மேம், அதனால தான் கொஞ்சம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியல. நீங்களும் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ்க்கு புக் எடுக்க வந்தீங்களோ? ஆமாம் சார், நேற்று வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த புக்கு கிடைக்கல. அதான் சிஸ்டமில் இருக்கான்னு நானும் நேற்று பார்த்தேன் சார். யாரும் அந்த புக் எடுக்கல. ஸோ வேறு சீரீஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்து எடுத்துக்கிறேன் சார். பட் ப்ளீஸ் சார், நெக்ஸ்ட் பீரியட் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே மேம், கண்டிப்பா. இன்னொரு மேம் நாளைக்கு வந்துருவாங்க மேம். அதனால இதுக்கு மேல அந்த இஷ்யூ வராது. கரெக்டா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி வச்சிடுறோம் மேம். இதுக்கப்புறம் நீங்க சர்ச் பண்றப்ப கரெக்டா இருக்கும். ஓகே சார், நோ ப்ராப்ளம். நான் போய் பார்த்து எடுத்துக்கிறேன் சார். ஓகே மேம். இன்னைக்கு நேரமே சரியில்லை போல. காலையில இருந்து பிரின்சிபல் சார் கிட்ட வாங்கியாச்சு. காலையில இருந்து வர ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே புக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க. எப்போதான் அந்த மேம் வருவாங்களோ? வந்தாங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு ஒருத்தரையும் மெயின்டைன் பண்ணவே முடியல. இவங்க சொல்ற மாதிரி கரெக்டா இனிமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டா எப்படி புக் எடுக்கணும், அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துடணும் போல. சார் சொல்ற மாதிரி கண்டிப்பா ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு இன்சார்ஜ் போட்டு பாத்துக்கணும் இனிமே. இங்கே தானே இருக்கணும். ஷோ, முதல்ல புக்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லணும். ஃப்ரீ பீரியட் முடியறதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தா நாளைக்கு கண்டிப்பாக இதை பற்றி கிளாஸ் எடுத்தே ஆகணுமே. ரெஃபரன்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த புக்கு இல்லையே. இங்கதான் இருக்கான். அப்பா கடவுளே, இந்த புக்கை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். கிளாஸ்க்கு வர டைம் ஆகுது.
இன்னும் 2 டேஸ்ல எதுவும் அரேஞ்ச் பண்ணாம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு இவங்களுக்குலாம். ம்ஹும். இங்க இல்ல, அந்த சைடு இருக்கா? சரி, அந்த பக்கம் பாப்போம். நான் பார்த்து போதும் எனது உயிரையும் பூட்ட உன் கண்களோடு நானும் முகம் பார்த்து வாழ வேண்டும். உன்னை பார்த்து பார்த்து வாழ நக கண்ணில் பார்வை வேண்டும். உன் கையில் உயிர் வாழ்ந்தேன், இது தவமா வரமா மேம், ஆர் யூ ஓகே? ம், நான் ஓகே தான் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேம், நல்லா தானே திரும்புனீங்க, எப்படி சடனா? தெரியல சார், அது சடனாக ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் நீங்கள் பிடிச்சிட்டீங்களா? தேங்க்ஸ் சார். இல்ல மேம், பரவாயில்ல. சாரி சார். சாரியா? எதுக்கு? இல்லை சார், முந்தா நாள் நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமாக ஹார்டாக பேசிட்டேன்ல, நான் அப்புறமா யோசிச்சு பார்த்தேன் சார். சாரி சார், என் மேலே தான் தப்பு. உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் மார்னிங் வந்து ரூம் பக்கமே நான் வரலல்ல, அதனால் அதை பற்றி நான் சாரி சார். என்ன மேம் நீங்க அன்னைக்கு முழுக்க முழுக்க என் பேர்ல தானே தப்பு. நான் உங்க கையை பிடிச்சிருக்க கூடாதுல்ல, அது ஏன் மிஸ்டேக் தான் மேம். நானும் சாரி. நான் ஏன் அந்த டைம்ல அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல மேம். பட் கண்டிப்பா உண்மையா சொல்றேன் மேம், இன்டென்ஷனலாம் நான் பண்ணல. எனக்கு அது அப்புறமா தான் சார் புரிஞ்சது. நீங்கள் கண்டிப்பாக இன்டென்ஷனாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதான். நீங்க எதுவும் என்ன தப்பா நினைக்கல மேம். நான் கூட பயந்துட்டே இருந்தேன், நீங்க என்ன தப்பா நினைச்சிருப்பீங்களோன்னு. என்ன சார், நான் எப்படி உங்களை தப்பாக நினைப்பேன்? இந்த ஸ்கூலுக்கு நான் வந்ததுலேருந்து உங்களை பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். நீங்கள் எல்லார்கிட்டேயும் எப்படி பழகுறீங்கன்னு எனக்கு தெரியும், எந்த டிஸ்டன்ஸோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு ஸ்டாஃப் கிட்ட கூட உங்களோட லிமிட்டை தாண்டி நீங்கள் பேசினது கூட இல்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும் சார். நான் எதுவும் தப்பாக நினைக்கல. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள், உன் வார்த்தை இது போதும், வேண்டாமே சொர்க்கங்கள். தந்தன தந்தனத்தை மாசம் அது தந்தது தந்தது உன்னதான். மேம், உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல? இது ஸ்கூல் லைப்ரரி, அது கொஞ்சம். சாரி சாரி சார். மேம், திரும்ப திரும்ப சாரி கேட்காதீங்க. இதில் உங்கள் மிஸ்டேக் எதுவும் கிடையாது. இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்லி நடந்தது, அவ்வளோதான். சரிங்களா? சரி மேம், எனக்கு 12th கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். ம், ஓகே சார். திங்களிற்றில் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாசச் சூட்டில் காதல் குற்றாலம் தீர்க்கினியும் தென்னலாய் நின்னருகே வந்த அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தனே, அதை பற்றி எந்த ரிப்போர்ட்டுமே இன்னும் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸ்கேன் எடுத்துட்டீங்களா இல்லையா? ஆமாம் சார், வெளியே பார்க்குறப்ப நீல அந்தளவு ஃப்ராக்சர் இருக்க மாதிரி தெரியல. பட் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நல்லா கிளியராக தெரியுது சார். கண்டிப்பாக பிளேட் வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். இப்போ தான் சார் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தது. ஓகே, பட் பேஷண்ட்டோட ரிலேஷன்ஸ் கிட்ட பேசியாச்சா? என்ன சொல்கிறாங்க? இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க தானே? அது இல்லை சார், இன்னும் பேஷண்ட்டோட ரிலேஷன்ஸ் கிட்ட அதை பற்றி எதுவும் பேசலை. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லலான்னு. வாட்? இன்னும் பேஷண்ட்டை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க? அவங்க கிட்ட பேசி ஆப்ரேஷனுக்கு பெர்மிஷன் வாங்கணும். அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க உடனே பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு. அப்புறம்? அது ஆமாம் சார். என்ன டாக்டர் ஆமான்னு சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கீங்க? போங்க, போய் முதல்ல பேஷண்ட்டோட ரிலேஷன்ஸ் கிட்ட பேசுங்க. சுச்சுவேஷன் என்னன்னு எடுத்து சொல்லுங்க. சார், அதில் தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? சார், அவங்கெல்லாம் எது சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. இது நார்மலாக தான் இருக்குது, இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, கட்டு போட்டு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சார், அவங்க கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணுறனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு. இப்போ பாருங்க டாக்டர், நீங்கள் ஒன்றும் இந்த ஹாஸ்பிட்டலில் நியூ ஜாயினி கிடையாது. 3 இயர்ஸ் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா பேஷண்ட்டோட ரிலேஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நமக்கு எல்லா பேஷண்ட்ஸும் ஒரே மாதிரியும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி நாம தான் சொல்லி புரிய வைக்கணும். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க அனு, உனக்கு அறிவில்லை? என்னாச்சு? நான் டாக்டர், ஒரு 2 மினிட்ஸ் வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே சார். என்னாச்சுங்க? நான் என்ன பண்ணேன்? நான் எப்பயும் வர மாதிரி தானே. இங்க நான் எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு டோரு கூட நாக் பண்ணாம உள்ள வந்துட்டு இருக்கேன். உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் மீட்டிங்ல இருக்கப்போ என்ன உள்ள வந்து பார்க்க கூடாதுன்னு.
சாரிங்க, நான் லஞ்ச் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்ல. எனக்கு லஞ்சும் வேணாம், ஒண்ணும் வேண்டாம். எடுத்துட்டு போறியா முதல்ல? என்னங்க இப்படி சொல்றீங்க? என் மேல தானே கோவம், சாப்பாட்டுல ஏன் கோவத்தை காட்டுறீங்க? நான் வச்சுட்டு போறேன், சாப்பிடுங்க. வேண்டாம்னு சொன்னா உனக்கு புரியாதான்? வேண்டாம், எடுத்துட்டு போ. எங்க உனக்கு எத்தனை முறை நான் சொல்றது? ஒரு டைம் சொன்னா சொல்ற பேச்சு கேளு. கிளம்பு முதல்ல. டாக்டர்? இங்க பாருங்க டாக்டர், அந்த பேஷண்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இன்னும் 10 மினிட்ஸ்ல என் டேபிள்ல இருக்கணும் வித் ஸ்கேன் ரிப்போர்ட். ஓகேவா? அந்த பேஷண்டோட ரிலேஷன்ஸை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க, அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே சார். ஆமா, அன்னைக்கு நியூ டாக்டர்ஸ் எல்லாம் எடுத்தோம்ல, அதுல 2 இன்டர்ன் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருந்தேன்ல, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க அதை மானிட்டர் பண்றீங்களா? ஆமா சார், அவங்க எது சொல்லி கொடுத்தாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நோ ப்ராப்ளம் சார். இன்னும் ஒரு 1 மந்த்ல அவங்கள தனியாகவே பார்க்க சொல்லலாம். அந்த அளவு நல்லா ட்ரெயின்டாக தான் சார் இருக்காங்க. ஓகே, அப்புறம் புதுசா நிறைய பேரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக லிஸ்ட் வந்திருக்குல்ல, அந்த லிஸ்ட் என்கிட்ட கொடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எப்போ இன்டர்வியூ டேட் சொல்லியிருக்கோம்? நெக்ஸ்ட் ஃப்ரைடே சொல்லியிருக்கோம். இன்னும் 10 டேஸ் இருக்கு. ஓகே, அந்த லிஸ்ட்டை என்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், யூ கேன் கோ நவ். இவர் இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன பண்றது? காலையிலயும் டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம கிளம்பி வந்துட்டாரு. அதனால தான் நான் லஞ்ச் கொண்டு வந்தேன். இவரை எப்படியாச்சும் இப்போ சாப்பிட வைக்கணுமே. திரும்பவும் நான் உள்ள எடுத்துட்டு போனா இன்னும் கோவப்பட்டு கத்த தான் போறாரு. இவர் என்ன சொல்றதுன்னு எனக்கு இப்போ தெரியல. காலையில சாப்பிட்டாரா என்னன்னு கூட தெரியல. ஷோ, இப்போ என்ன பண்றது? இவர் சாப்பிடலன்னா எனக்கும் மனசு கஷ்டமா இருக்குமே. மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்? அட லக்ஷ்மி அக்கா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன மேடம் சார் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க போய் வெயிட் பண்ணலாமா? உள்ள திறந்துட்டு போலாம் தானே மேடம்? இல்லக்கா, உள்ள ஏதோ மீட்டிங் நடக்குது போல, அதான். மீட்டிங்கா? இப்பதான் மேடம் மீட்டிங் முடிஞ்சது. எல்லாரும் கிளம்பிட்டாங்களே. இல்லக்கா, உள்ள ஏதோ ஒரு டாக்டர் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படியா? சரிங்க மேடம். அப்போ நீங்க உட்காருங்க மேடம். சார் மீட்டிங் முடிச்சுட்டு கண்டிப்பா கூப்பிடுவாரு. நீங்க போய் அப்ப பாருங்க. அது அக்கா, எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன மேடம் என்கிட்ட போய் ஹெல்ப்புன்னெலாம் கேட்குறீங்க? என்னன்னு சொல்லுங்கள் மேடம், கண்டிப்பாக நான் செய்கிறேன். அது ஒன்றும் இல்லைக்கா, அவர் மார்னிங் சீக்கிரமாக வந்துட்டனால லஞ்ச் எதுவுமே கொண்டு வரலக்கா. இதில் லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்றீங்களா? தப்பாக நினைக்காதீங்கக்கா. வீட்டில் பாப்பாவை அத்தைங்க கிட்ட விட்டுட்டு வந்தேன்னா இப்போ தான் அத்தை ஃபோன் பண்ணாங்க. பாப்பா அழுதுகிட்டே இருக்காளாங்க்கா. அதனால தான் சொல்கிறேன். ப்ளீஸ் இது மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்றீங்களா? எப்போ மீட்டிங் முடியும்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ்க்கா. அட அவ்வளோதானே மேடம், இதுக்கு போய் இத்தனை ப்ளீஸ் போட்டுட்டு இருக்கீங்க. இது சார் கிட்ட கொடுக்கணும், அவ்வளோதானே. நானே கண்டிப்பாக கொடுத்துட்றேன் மேடம். நீங்கள் போங்க, நீங்கள் போய் பாப்பாவை பாருங்கள். இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருப்பாளோ? ஆமாம் ஆமாக்கா. சரிங்க மேடம், கொடுங்க. அக்கா, அவரை மறக்காமல் எல்லாமே சாப்பிட்ற சொல்லுங்கக்கா. காலையிலையுமே சரியாக சாப்பிடாம தான் வந்தார். சரிங்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக சாரை சாப்பிட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்க்கா. என்னாச்சு செல்விக்கா, நீங்க கட்ட போய் கொண்டு வந்திருக்கீங்க? அனு வெளியே தானே இருப்பா, அவளை வர சொல்லுங்கக்கா. அந்த டாக்டர் கிளம்பிட்டாங்க, மீட்டிங் முடிஞ்சிருச்சுக்கா. அனுவை வர சொல்லுங்க. நீங்க எதுக்காக கொண்டு வந்திருக்கீங்க? சார், மேடம் இவ்வளோ நேரம் வெளியே தான் இருந்தாங்க. நான் உங்களை பார்க்கலான்னு வரப்போ வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ தான் சொன்னாங்க நீங்கள் ஏதோ மீட்டிங்கில் இருக்கீங்க, பாப்பா வீட்டில் அழுதுகிட்டே இருக்காளாம் சார். அதனால தான் என்கிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இந்தாங்க சார், கண்டிப்பாக எல்லாத்தையும் உங்களை சாப்பிட சொன்னாங்க. ஓ அப்படியா? சரிங்கக்கா, நீங்க ஏன் அதை கையில வச்சிட்டு இருக்கீங்க? வச்சிருங்கக்கா, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க டாக்டர், கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. அவங்க 2-3 முறை சொல்லிட்டு தான் டாக்டர் போனாங்க. சரிங்கக்கா, நான் கண்டிப்பா சாப்பிட்டுறேன். நீங்க சாப்பிட்டாச்சா? இல்லை சார், இனிமே தான் போய் சாப்பிடணும். சரிங்கக்கா, நீங்களும் போய் சாப்பிடுங்க. ஓகே சார். ஷிட், டாக்டர் மேல இந்த கோவத்தை அனு கிட்ட காமிச்சிட்டேன். அதனால அனு வேற கோவமா போயிருக்காளோ? அப்படியா தான் இருக்கும். இல்லைன்னா இப்படி எனக்கு சாப்பாடு கொடுக்காம போக மாட்டாளே. கண்டிப்பா அபிக்குட்டி அப்படிலாம் அழமாட்டா. அம்மா கிட்ட எல்லாம் இருந்துப்பாளே. அவ அப்ப ஏதோ சாக்கு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டா போல. நான் எப்படி இப்ப அவளை சமாதானப்படுத்துறது? என்னடா பர்த்டே பாய், வந்து எங்களை மீட் பண்ணணும்னு வந்து நிற்கிறேன். என்ன கையல், நீ தானே மார்னிங் என்கிட்ட ட்ரீட் கேட்டிருந்த. அதான் நான் சொல்லியிருந்தேனே ஈவினிங் உங்க 2 பேரையும் காஃபி ஷாப் கூட்டிட்டு போறேன்னு. அதான் இப்பவே 3:30 ஆச்சு, வாங்க போலாம். ஆகாஷ், என்னடா சொல்ற? இப்போ வா. நான் அதை ஏதோ சும்மா கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆகாஷ். நான் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை. சொல்லாமல் வர்றது அவ்வளோவா நல்லா இருக்காதுல்ல. வேண்டாம் ஆகாஷ்.
என்ன கையல் இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் என்ன புதுசா? சின்ன வயசுல இருந்து உன் கூட படிக்கிற பையன். நான் உங்க வீட்ல எல்லாருக்குமே என்ன தெரியும். அப்படி இருக்கப்ப என்ன நான் கூட்டிட்டு போனேன்னு சொன்னா யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. வா கையல், காலையிலே என்கிட்ட கேட்டுட்டீங்க, அப்புறம் எப்படி நான் ட்ரீட் கொடுக்காம இருக்கிறது? பக்கத்துல இருக்க காஃபி ஷாப் தான், போலாம் வாங்க. ஏய் கயல் வாடி, அது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல, நம்ம வேணா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், வாடி போலாம். பாத்தியா, ஸ்டெல்லா கூட வர ரெடி தான், வாங்க போலாம். சரி ஓகே ஆகாஷ் போலாம். டேய் என்ன கேட்டாலும் வாங்கி தருவதானே, இல்ல நீ வாங்கி கொடுக்கறத நாங்க சாப்பிடணுமா? தின்னி முட்டை, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி? உனக்கு என்ன வேணுமோ நீ சாப்பிட்டுக்கோ, சரியா? இங்க பாருடா. அப்பப்பா உங்க 2 பேருக்கும் திரும்பியும் சண்டையா? ஏண்டி 2 பேரும் ஒரு நாள் கூட சண்டை போடாம இருக்கவே மாட்டீங்க? ஏய் அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து அப்படியே பழகிடுச்சுடி, திடீர்னு எல்லாம் மாத்த முடியாது. சரி சரி வாங்க போலாம். என்ன சூர்யா, என்னடா திடீர்னு ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சின்னதா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோமேனு ஷாக் ஆயிட்டீங்களோ? அப்படி இல்லை சார், ரொம்ப அஃபிஷியலாக இருந்தால் ஆஃபீஸ்க்கே நீங்கள் வர சொல்லியிருப்பீங்க. பட் அன்அஃபிஷியலாக ஒரு சின்ன மீட்டிங் கேதரிங், அதுக்காக தானே இங்கே வர சொல்லியிருக்கீங்க. ஸோ நோ ப்ராப்ளம் சார். ஓகே ஓகே, கார்த்திக் எப்படி இருக்காரு? அவருக்கு மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு கூட ஒரு இன்விடேஷன் வந்தது, பட் சாரி நான் இங்க இல்ல இல்லையா, அப்ராட்ல இருந்தனால என்னால இங்க வந்து உங்களை மீட் பண்ண முடியல. எங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கப்போ நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அட்டென்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. நோ ப்ராப்ளம் சார். பட் சொல்லிட்டு இருந்தான் உங்ககிட்ட இருந்து மெயில் வந்ததுன்னு. ஸோ ஹீ இஸ் வெரி ஹாப்பி. வாட் சூர்யா, நானும் உங்க ஏஜ் பையன் தான். நீங்க எதனா என்ன சார் சார்னு கூப்பிட்டுட்டு என்ன குமார்னே கூப்பிடுங்க. அஃபிஷியலா என்ன எல்லாரும் அப்படிதானே கூப்பிடுவாங்க. இருந்தாலும் ஓகே குமார். டு நோ ஒன் திங் சூர்யா, ரியலி நான் எத்தனையோ கம்பெனிஸ் கிட்ட என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க சொல்றீங்க யூ ஆர் அ ஸ்மால் கம்பெனி, பட் உங்ககிட்ட பெர்ஃபெக்ஷன் வந்த அளவு எனக்கு எந்த கம்பெனிஸ் கிட்டயும் 100% சாட்டிஸ்ஃபைட் வந்ததே கிடையாது. யூ ஆர் டோட்டலி குட். தேங்க்யூ குமார். அண்ட் கண்டிப்பா உங்க எல்லாரையுமே வீட்டுக்கு ஒரு நாள் லஞ்ச்க்கு இன்வைட் பண்றேன். கார்த்திக் அவங்களோட ஒய்ஃபையும் கண்டிப்பா இன்வைட் பண்ணணும்னு இருக்கேன். அவங்க கூட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பா ஒன் டே லஞ்ச்க்கு எங்க வீட்டுக்கு வரணும். ஷியோர் குமார், கண்டிப்பா. ஓ ஒன் திங் சூர்யா, நான் இன்னும் இந்தியா வந்ததே என் ஒய்ஃப்க்கு தெரியாது. நான் இன்னைக்கு மார்னிங் தான் லேண்ட் ஆனேன். வந்த உடனே சின்னதாக ஒரு மீட்டிங் வச்சுக்கலான்னு சொல்லி இங்கே வந்துட்டேன். இன்னும் வீட்டுக்கே போகல. என்னோட ஒய்ஃப் என்னை பார்த்தா செம்ம ஷாக் ஆக போறாங்க. ஓ ஓகே, அப்போ ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. எஸ் எஸ் எஸ். காஃபி ஷாப் வந்தாச்சுப்பா, என்ன வேணும்னு சொல்லுங்க. ஆகாஷ் சொன்னா கூட கேட்க மாட்டேன்ற, எனக்கு ஒரே ஒரு காஃபி போதும். டேய் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது, எனக்கு சமோசா, ஃபிங்கர் சிப்ஸ், அப்புறம் காஃபி, அது போதும். சரிடி, கண்டிப்பா உனக்கு இல்லாமையா? அப்புறம் கயல், நீங்க 2 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க கவுண்டர்ல யாருமே இல்ல, அதனால நான் அங்க இருக்காங்க, அங்க போய் வாங்கிட்டு வரேன். ஓகேவா? இங்கே வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சேர்ல எங்கேயாச்சும் போய் உட்காருங்க. இல்ல ஆகாஷ், நீ வாங்கிட்டு சொல்லு, நீ மட்டும் எப்படி எல்லாமே கொண்டு வருவ? எங்களை கூப்பிடு, நாங்களும் வரோம். சரி ஓகே. ஏ லூசு, பாத்தியா அவன் என்னமோ என்ன லவ் பண்றான்னு சொல்லிட்டு இருந்த பாரு, எவ்வளவு கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா தாண்டி பழகுறான். நீ தான் தப்பா நினைச்சு என்னையும் குழப்பி விட்டுருக்க. அது தெரியலடி, எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு, அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் ஏன் சொல்றேன்னு உனக்கே தெரியும், உன் மனசுல யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான். ஏய் இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? அமைதியா இருடி. ஆமா, என்ன சூர்யா அண்ணா மேல இருக்க கோவம் அப்படியே தான் இருக்கா, இல்ல போயிடுச்சா? பாவண்டி, அவரு எவ்வளவு தூரம் உன்கிட்ட கீழே இறங்கி வராரு, கொஞ்சமாச்சும் அவரை பத்தி கன்சிடர் பண்ணலாம்ல. அவரையும் கஷ்டப்பட்டுட்டு நீயும் கஷ்டப்பட்டுட்டு எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? சரி ஏண்டி போதும், அதுக்குள்ள மூஞ்ச மாட்டாத. நான் கேட்டது தப்பு தான், சரி விடு. உனக்கு எப்போ மன்னிக்கணும்னு தோணுதோ அப்பயே மன்னிச்சுக்கோ. அவன் வேற ட்ரீட்டுக்கு நம்மளை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் முன்னாடி இப்படிலாம் இருக்காத. அவனுக்கு வேற நீ லவ் பண்றது எதுவுமே தெரியாது, புரியுதா? ஓகே சூர்யா, எனக்கு டைம் ஆச்சு, நானும் கிளம்பணும். அதனால கண்டிப்பா இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு நாள் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணுவேன். எல்லாரும் கண்டிப்பா குடும்பத்தோட வரணும். யா ஷியோர் குமார். இது கயல் தானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அது காஃபி ஷாப்லாம் தனியா வந்திருக்கான், கூட ஸ்டெல்லா தான் இருக்கா போல. டேய் அங்க பாருடா மச்சான், தலன்னு 2 பேர் நிக்கிறாளுங்க. அதுலயும் அந்த ஒயிட் சுடி, பா செம்ம அழகா இருக்காடா. அம்மாடா, பார்க்கவே பொம்மை மாதிரி இருக்காளுங்க. எப்படிடா மச்சான், இந்த மாதிரி ஒரு ஃபிகரை பார்த்துட்டு தொடாம போனா மனசு வலிக்கும்ல. அதனால இப்பவே போய் அவன் மேல கைய வைக்கிறேன் பாரு. ஏய் இது பப்ளிக் பிளேஸ், யாராச்சும் பார்த்தா? யாரு பார்த்தா நமக்கு என்னடா மச்சான்? இப்படி அழகான ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவளை தொடாம போனா நல்லாவா இருக்கும் சொல்லு? அதனால அவளை கண்டிப்பா தொட்டு பார்த்தே ஆகணும்டா. அதனால பாரு, இப்பவே போய் நான் அவளை தொட்டுட்டு வரேன். போடா மச்சான் போ.
இன்னைக்கு உன் காட்டுல மழை தான்டா, என்ஜாய். சரிடா மச்சான், நீ இங்கேயே இரு, நான் போய் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். இல்லடி. பா, என்ன அழகுடி நீ, உன்னை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. டேய், யாரா நீ? ஏண்டா டேய், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா தனியா நிக்கிற ஒரு பொண்ணுகிட்ட இப்படி கேவலமா மிஸ்பிஹேவ் பண்ணணும்னு நினைச்சு வந்து நிப்ப? உனக்கு என்னடா இவ மேல அவ்வளவு அக்கறை? எவ்வளவு அழகா இருக்கான்னு பாத்தியா? நான் பண்ண வந்தது எனக்கு தப்பா தெரியல. என்னது, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசுவ? உன்னெல்லாம் இனிமே இனிமே எந்த பொண்ணு மேலயாச்சும் கைய வைப்பேன். இவ யாருன்னு தெரியுமா? எங்க தைரியமா இருந்தா இவ மேல இப்ப கைய வை பார்க்கலாம். இவ ஏன் பொண்டாட்டிடா, எங்க கைய வெய் பாத்துடலாம். உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா, மறுவும் மனதின் இவ ஏன் பொண்டாட்டிடா, இவ மேல கைய வெய் பார்க்கலாம். ஒத்திகை பார்த்திடவா, சிறகச் சிறக உன்னில் என்னை. இனிமே எந்த பொண்ணுகிட்டயாச்சும் இப்படி தப்பா நடந்துக்கிறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான், புரியுதா? எந்த பொண்ணுகிட்டயும் போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீ வாங்கின அடி தாண்டா உனக்கு ஞாபகம் வரணும். சாரி சார், அது தெரியாம. இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் சார், சாரி. நீ என்கிட்ட எதுக்கு சாரி கேக்குற? அவகிட்ட கேளு. சாரி சிஸ்டர். ஓ, கிளம்புடா. ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இப்படி ரெஸ்டாரண்ட்லாம் வந்தா எப்படி சேஃபா கேர்ஃபுல்லா இருக்கணும்னு உனக்கு தெரியாது? சுத்தி முத்தி பார்த்து தான் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு அப்படியே நிக்கிற. அவன் என்ன பண்ண வந்தான்னு உனக்கு தெரியுமா? பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கும். அண்ணா சாரிண்ணா. நாங்க அம்மா, எதுக்கு 2 பேரும் தனியா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கீங்க? இல்லண்ணா, இன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட் ஆகாஷ் இருக்கான்ல, அவனோட பர்த்டே. காலையில சும்மா விளையாட்டுக்கு ட்ரீட் கேட்டோம். அவன் கண்டிப்பா ட்ரீட் கொடுக்குறேன்னு கூட்டிட்டு வந்தான். இப்பதான் நாங்க ஆர்டர் பண்ணதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு அந்த பக்கம் போனோம். அதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்க பாருங்கம்மா, நீங்க ஃப்ரெண்டு கூட வந்தது பிடிச்சது அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருக்க வேண்டியதுதான். நீங்க இப்ப ரெஸ்டாரண்ட் வந்ததெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நீங்க சேஃபா இருக்கணும்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு தனியா இப்படி வெளியே வரமோ எல்லா இடத்துலயும் தெரிஞ்சவங்க வந்து எல்லா விஷயத்திலயும் உங்களை காப்பாத்த மாட்டாங்க. நீங்க தான் உங்களை பாத்துக்கணும், புரியுதா? இனிமேலாச்சும் கொஞ்சம் சேஃபா இருங்க. வா, கிளம்பலாம். இல்ல, நான் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன். நான் பஸ்ல. உன்கிட்ட வரியா வரலையான்னு பெர்மிஷன் கேட்கல, வான்னு சொல்றேன், புரியுதா? ஆர்டர் பண்றேன், கிளம்பி வர இப்போ. வா. ம். ஸ்டெல்லா, நீயும் வாமா, உன்னை நான் வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். அண்ணா தப்பா நினைக்காதீங்க. ஆகாஷ் கூட தான் வந்திருக்கோம். அவன் வந்தா ஃபீல் பண்ணுவான். நீங்க கையில கூட்டிட்டு போங்க. நானும் ஆகாஷும் வீட்டுக்கு போறோம். அண்ணா ப்ளீஸ் தப்பா நினைக்காதீங்க. இங்க பாரு ஸ்டெல்லா, கேர்ஃபுல்லா தான் நிக்கணும், புரியுதா? சரிங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட தான் கையில் பேசிட்டு இருக்கேன், கிளம்பி வான்னு சொன்னேன். ம், வரேன். கையல் கிளம்பு. ஆகாஷ் கிட்ட நான் பேசிக்கிறேன், கிளம்பு. ம், சரிடி. போலாமா? போலாம். ஆனா கையெடுங்களேன். முடியாது, என்னால கையெடுக்க முடியாது. நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? கிளம்பி வா. சிறக உன்னில் என்னை தொலைத்த மொழி சொல்லவா, சொல்லால் சொல்லும் என்னை வாட்டும் ரணமும் என்ன நடக்குதுங்க? தேனல்லவா. அப்போ கயல் சூர்யா அண்ணாவ அவரு அவளை பொண்டாட்டின்னு சொல்றப்ப இவ அமைதியா இருக்கானா? அப்போ கயல் மனசுலயும் நான் தான் தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டேனா? இந்த வயசுல இருந்து அவ என் கூடவே இருப்பா. என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறதுனால அவ மனசுலயும் என் மேல இப்படி ஒரு ஆசை இருக்கும்னு தப்பா நினைச்சுக்கிட்டேனா? அப்போ இவ சூர்யா அண்ணாவதான். கண் பார்த்த கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் செலுக்காத என்ன ஒரு அமைதியாவே வர? ஏதாச்சும் பேசலாம்ல? ரொம்ப ஓவரா பேசிட்டியோட சூர்யா. இவ்வளவு அமைதியா வரா? இல்லனா இந்நேரம் புரிஞ்சு தள்ளியிருப்பாளே. எதுவுமே பேசாம அமைதியா வரானா? என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தான் தப்பு இல்லை. கேர்ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்த்து இருக்கணும்.
இவர்கிட்ட எப்படி இப்போ பேசுறது? கோவமா இருப்பாரோ? வேற வழியே இல்லடா சூர்யா, ரொம்ப அதிகமா வேற திட்டிட்ட. கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். காசா பணமா? ஒரு சாரி கேட்டுரு. சாரி. சாரி. மேலதான் சூர்யா தப்பு. நான் தான் கேர்ஃபுல்லாக பார்த்து இருக்கணும். நிஜமா அந்த இடத்துல நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அசிங்கமாக தான் இருந்திருக்கும். நான் உங்கள் மேலே சாரி அண்ட் தேங்க்ஸ். இங்க பாரு கையல், நான் பேசுனது வேணா உனக்கு தப்பா இருக்கலாம், நான் கோவப்பட்டது உனக்கு கஷ்டமா இருந்திருக்கலாம். ஆனா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ கையல். இதுதான் காலேஜ் படிக்கிறீங்க. இப்போ மட்டும்தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக முடியும், ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா இந்த லைஃப்பை மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி இவ்வளோ ஜாலியாக மீட் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவீங்க. காலேஜ் முடிக்கிற வரையும் மட்டும்தான் நீங்களாக ஜாலியாக இருக்க முடியும். நீ வெளியே போகிறதோ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதோலாம் நான் எதுவும் தப்பாக சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினச்சா அது ரொம்ப தப்பு. வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் பொண்ணாக நினைக்க தோணும். வெளியே இருக்கவங்க எல்லாரும் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க கையல். அதுக்காக நான் எல்லாரையும் தப்பு சொல்லலை. சில பேர் தப்பான கண்ணோட்டத்தில் தான் இப்போ வரையும் பொண்ணுங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு பையனாக இருக்கனால அதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியும் கையல். ஒருத்தன் எந்த இன்டென்ஷனோட பொண்ணுக்கிட்ட நெருங்குறாங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நான் அவ்வளோ கோவப்பட்டுட்டேன். உனக்கு அது ஹர்ட் ஆயிருந்தா சாரி. இதில் நீங்கள் சாரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சூர்யா. அந்த இடத்துல நீங்கள் என் மேலே கோவப்பட்டது கூட நீங்கள் என் மேலே வச்சுருந்த அக்கறையை தான் காட்டுச்சு. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சது. என் மேலே தான் தப்பு. காதலை காதலால் சொல்லடா, மௌனமாய் கொள்வது நல்லதல்லடா. சரி, காலேஜ் முடிஞ்சிருச்சு தானே, வீட்லயே உன்னை ட்ராப் பண்ணா போதும்ல? ம். ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் போகல? இல்லை கையல், நான் ஆஃபீஸ் போகல. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணலான்னு தான் வந்திருந்தேன். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ஐடியா இருந்தது. அதான் உன்னை வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அண்ணா. கார்த்திக்கும் அனிதாவும் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஓகே சூர்யா. சொல்லு. அப்போ இனிமே என்கிட்ட பழையபடி பேசுவீங்கல்ல? டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி பேச மாட்டீங்க தானே? இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்காத. இங்க பாரு, இப்போ கூட நான் நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்றதுக்காக தான் காப்பாத்தினேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நடிக்கிறீங்களா சூர்யா? இப்போ நான் அடுத்து ஏதாச்சும் கேட்டால் எந்த பொண்ணாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் இப்படி தான் காப்பாற்றிருப்பேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது எனக்கு சந்தோஷம்தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். வேறு எந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றிருப்பீங்க. ஆனால் அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, இவ ஏன் பொண்டாட்டி, முடிஞ்சா இப்போ தொடுறான்னு சொன்னீங்கல்ல, அதில் நீங்கள் என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஓ அப்படியா? ஆனால் பேச்சுவாக்கில் நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்துட்டீங்களோ? நான் என்ன சொன்னேன்? எப்படி சூர்யா, நீங்க பேசின வார்த்தையை கூட மறந்துருப்பீங்க. அந்த இடத்துல நீங்க இவன் என் ஃப்ரெண்டோட தங்கச்சிடா, முடிஞ்சா இப்ப தொடுறான்னு சொல்லல. இவ ஏன் பொண்டாட்டி, எனக்கு மட்டும்தான், முடிஞ்சா இப்ப நீ தொடு பார்க்கலாம் அப்படிதான் கேட்டீங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சூர்யா, பதிலே காணோம். உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். என்ன அர்த்தம்? நான் உண்மை தானே சொன்னேன். என்னை பொறுத்த வரையும் நீ என் பொண்டாட்டி தான். என்னால் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. உனக்கு நான் உன்கிட்ட பேசுறது பிடிக்கலன்னு நீ சொன்ன அந்த ரீசனுக்காக தான் ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட எந்த லிமிட்டோட பேசணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி பேசுறேன்னு சொன்னேன். இப்போ வரையும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன், சரியா? ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் என் மனசில் இருக்கிறது வெளியே வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ வரையும் லிமிட்டோட தானே நடந்துக்கிறேன். அது வரையும் சந்தோஷப்படு. இப்பவும் சொல்றேன் கையல், என்னதான் நான் உன்கிட்ட வெளியே உன்னை அவாய்ட் பண்ற மாதிரி பண்ணாலும் என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. எப்பவும் அது என் மனசுல இருந்து போகவே போகாது. எனக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா அது உன் கூட மட்டும்தான். எனக்கு லைஃப் பார்ட்னர் ஒன்று வேணும்னா அது நீ மட்டும்தான். நீ நினைக்கலாம் வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்கன்னு. என்னால முடியாது. உனக்கு என் கூட பேச இஷ்டம் இல்லையா? நீ பேசாத. நீ வேணா வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா என்ன மாத்திக்க சொல்ற முடியாது. நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படிதான் இருப்பேன். என் மனசுல எப்பயும் நீ மட்டும்தான் இருப்ப. நான் சொன்ன வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஆனா தப்பான இன்டென்ஷனோட என்னைக்கும் நான் உன்னை பார்த்ததும் கிடையாது, அப்படி சொன்னதும் கிடையாது. அதனால உன் மனசு மாறுற வரையும் நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். அப்படி அது மாறலனாலும் கடைசி வரை இப்படியே இருப்பேனே தவிர என்னால வேற எந்த பொண்ணையும் உன் இடத்துல வச்சு பார்க்க முடியாது கையல். கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி அழுவது, உள்ளங்கை கடந்து